ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒய்டி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம ஹோம் டூர் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எப்படி நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி லேடிஸ் அவங்களாம் ஆசைப்படுவோம். அதே போல் என்னோடய வீட்டை நான் எப்படி ஆர்கனைஸாக வச்சுருக்கேன், நீட்டாக வச்சுருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ மூலமாக எல்லோரும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்க பொங்கலுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்க லேடிஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹோம் டூர் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். வீடு வந்து எப்படி டெய்லியும் மெயின்டைன் பண்ணணும்னா அதே போல தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து ஹோம் டூர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரில் கேட் கொடுத்து கதவு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் படம் போட்டிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹவுஸ் தான், வாடகைக்கு தான் இருக்கும். அப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாடி இருக்குது. நம்மளுக்கு மேலே வந்து எந்த போர்ஷனும் இல்லை, சைடில் தான் ஒரு போர்ஷன் இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடி படிக்க இடம் இருக்குது. அதில் செப்பல் ஸ்டாண்டு, ஏதாவது பிளாஸ்டிக் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது, ஆவாத ஸ்டோர் ரூம் மாதிரி கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாண்டும் எடுத்து வச்சுருக்கேன். துணியெலாம் அப்பப்போ காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வச்சுருக்கேன். உள்ளே போன உடனேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஜன்னல் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் ஒன்று இருக்குது. இந்த மூலையில் வந்து தையல் மிஷின் போட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வெளியே ஒரு சேர் போட்டு வச்சுருப்பேன். தலகாணி வந்து ஒன்று இருக்கும். நாங்கள் கீழே வந்து டிவிலாம் பார்க்குறது அப்படின்னா கீழே தலகாணி போட்டு படுத்து தான் பார்த்துட்ருப்போம். தம்பி பாப்பா 2 பேருமே அப்படி தான். மதிய டைமில் டிவியும் பார்க்குறாங்க அப்படின்னா தலகாணி எடுத்து போட்டு படுத்து பார்த்துட்ருப்பாங்க. அதுக்காகத்தான் ஒரு தலகாணி மட்டும் வெளியே இருக்குது. இது வந்து இந்த ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா வெய்ய காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல். கிச்சனில் எடுத்து வச்சுப்பேன். அப்போ ஹாலில் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா 2 ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபேன் மட்டும் எனக்கு மட்டும் வச்சுக்குவேன். அது மாதிரி தான் இருந்தது. முதல்ல வந்து ஊங்கில் மூஞ்சல் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து கரண்ட்டாக இந்த ஊஞ்சல் வாங்கியிருக்கோம். கீழே வந்து ரொம்ப தர சில்லுன்னு இருக்கிறதுனால இப்போ சரி 2 ஊஞ்சலுமே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். மூங்கில் ஊஞ்சல் வந்து உட்காரும்போது ஆணிலாம் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊஞ்சல் வேணும்னு சொல்லி வாங்கினோம். சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியெல்லாம் வந்து கொஞ்சம் மடக்கி விட்டு தட்டி விட்டாச்சு. இப்போ உட்காந்துக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா டபுள் பெட்ரூம் வருது. அதில் வந்து ஒரு ரூம் வந்து நான் பாப்பா தம்பி எல்லா பெட்ரூமாக யூஸ் பண்ணிப்போம், மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணிப்போம். இன்னொன்று வந்து ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிப்போம். ஆஃபீஸ் ரூம் மீன் அவங்க வந்து கணக்கு பார்க்குறது அந்த மாதிரி இடமா வச்சுக்குவாங்க. அவங்க திங்ஸ் எல்லாமே அந்த ரூமில் வச்சுக்குவாங்க. பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான் போட முடியும். 10க்கு 10 அந்த இதுதான் நினைக்கிறேன். அப்புறம் நான் செல்ஃபில் வந்து இடம் பத்தலை. பாப்பா தம்பி ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் பாப்பா தம்பி 2 பேர்த்தையும் ஸ்கூல் போகிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட யூனிஃபார்ம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அதனால் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் உள்ள செல்ஃப்லையும், சும்மா டெய்லி ரஃப் யூஸ் பண்ணுறது ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டாண்ட்லேயும் எடுத்து வச்சுருக்கேன்.
அப்படியே நம்ம இந்த ரூமுக்கு வந்துடலாம். இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது, பாப்பாவோட, தம்பியோடது 3 பேர்த்து தான் இருக்கும். இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸ் ஃபுல்லாக இருக்கும். பெருசாக எந்த டெக்கரேஷன் அதிகமாக கச்சன்னு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ தான் சிம்பிளாக நானே வீட்டில் செஞ்சு அந்த ஹேங்கர் மாதிரி மாட்டுறது, அதுக்கு மணி பிளான்ட் மாட்டி வைக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இங்கே வந்து ஒரு ட்ரே ஒன்று வச்சுட்டு, டேபிள் ஒன்று வச்சுட்டு, அதில் வந்து பாப்பாவோட ஸ்கூல் திங்ஸு, அதாவது ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற, ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் ஃபுல்லாக அதில் வச்சுட்டு பேக்கை எடுத்து மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் டேபிள் போட்டு அவங்களுக்கு தேவையான அந்த திங்ஸ்லாம் வந்து டேபிள் மேலே இருக்கும். பீரோ வந்து என்னோடது தான். என்னோடய திங்ஸு, பாப்பாவோட, தம்பியோடது, அவங்களோடது எல்லாமே வந்து ஒரே பீரோக்குள்ளே தான். ரொம்ப வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு எல்லாமே பீரோக்குள்ளே தான் இருக்கும். எங்கள் 4 பேர்த்ததும் பீரோக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுக்கு கதவுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேங்கர் ஒன்று வச்சு அவங்க சட்டையெல்லாம் மாட்டி விட்டுக்குவாங்க. இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்திருக்கு. இந்த ரூமில் பெட்டு போட்டிருக்கலாம், ஆனால் வந்து பெட்டு போட்டால் கதவு சாத்த முடியாது, அதனால் அந்த ரூமில் பெட்டு போட்டுக்கிட்டோம். டேபிளில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்படி தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பாப்பா பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போயிட்டு அந்த வளையல், ஒட்டியானம் எல்லாத்தையும் கழட்டி எடுத்து ஓரமாக வச்சுருக்காங்க. இனிமேல் தான் இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்பப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்சிங் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்போ க்ளீனிங் பண்ணாலும் சின்ன இடமா இருந்தாலும் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இப்படி வச்சுருந்தா நல்லாயிருக்குமா, இப்படி வச்சுருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். செல்ஃபில் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ், பாப்பாவுக்கு என்னோடது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அப்படியே ஒரு கண்ணாடி ஸ்டாண்டு மாட்டி அதில் நாங்கள் டெய்லி முகம் பார்க்குற கண்ணாடி மாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வச்சு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஐட்டம் எல்லாம் வச்சுக்குவேன். அதே போல் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறது, டிடர்ஜென்ட்டு பவுட்ரு, இது எல்லாமே வந்து நான் இங்கே வச்சு தான் யூஸ் பண்ணிக்குவேன். பாட்டில் ஐட்டம், மெயினாக பாட்டில் ஐட்டம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இப்படி தான் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஸ்டாண்டு வச்சு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு வர வேண்டிய வேலையெல்லாம் எதுவும் இருக்காது. கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா என்னோடது எல் ஷேப் மாடல் தான். இதில் லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் தான் அந்த டப்பா இது வைக்கிறதுக்கு 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே 2 ஷெல்ஃப், கீழே 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அங்கே முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு மாட்டியிருப்போம். அதுக்கு பக்கத்தில் சிங்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து எண்ணெய் ட்ரே இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் இது ரொம்ப கஷ்டம்தான். எண்ணெயெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக படிஞ்சிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ரொம்ப அதிக வேலை இழுக்காது. டெய்லியும் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி காமிக்கிற அன்னைக்கு வந்து இன்றைக்கி துடைக்கலை நான். சும்மா லைட்டாக குப்பை டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுட்டு விட்டுருக்கேன், அவ்வளோதான். எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். டெய்லி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் முடியலினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ மெர்சியாக தெரியாது அந்த இடம் ஃபுல்லாக. கிச்சன்லேருந்து அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமுக்கு வந்து செல்ஃப் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு அந்த லாங் செல்ஃப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் பூஜை பாத்திரம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கணும். 2 ஸ்டாண்டு வாங்கி நானே அடித்து அதில் பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய கூடையும் அரிசி பக்கெட் 2 வச்சுருக்கேன். இட்லி அரிசிக்கும் சாப்பாட்டு அரிசிக்கும் தனியாக. அப்படியே கிச்சன்லேருந்து ரைட் சைடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வச்சு அதில் இந்த சைடும் ஸ்டாண்டும் ரேக் ஸ்டாண்டும் அந்த 2 ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற திங்ஸும் ஒரு இதில் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த பெரிய ஸ்டாண்டில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற கப்ஸு, மிக்ஸி ஜாரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணுற டம்ளர் இதுவுமே எல்லாமே வச்சுருக்கேன். சைடில் கொடுத்துருக்க இடத்துல ரேராக யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் தான் எடுத்து வச்சுருப்பேன். சோப் ஐட்டம் அதெல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் இந்த சைடு செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் குக்கர் வச்சுருப்பேன், ஒன்றில் வந்து பாப்பாவுக்கு கொடுக்கறது குட்டி டம்ளர், குட்டி தட்டு, பிளேட்டு எல்லாமே வச்சுருப்பேன். கீழே கப்பு, பெரிய பிளேட்டு வைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே வந்து கீழே வச்சுருப்பேன். அப்புறம் ரேராக யூஸ் பண்ணுற ஆயில் ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன், அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து கிச்சனையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கான இடம் அதெல்லாமே இருக்குது. சைடில் கொஞ்சம் இடம் நல்லாவே இருக்கும். மதிய டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு கூட. பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறனோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஒரு ஸ்டாண்டு ஃபிட் பண்ணி அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா நான் இது மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பை பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. அதே போல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பை பாய்.